திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. நமசிவாய் நமசிவாய். சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவிடாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வி 9ஆம் தந்திரத்திலே சொரூப உதயம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சொரூப உதயத்தினுடைய அந்த நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம். சொரூப உதயம் என்று சொல்லக்கூடியது குருநாதர் வருகை. அதுதான். அதை என்ன அழகா சொல்றார். திருச்சிற்றம்பலம். திருமூலர் குருநாதர் வருகையை குருவினுடைய வருகை, குருவினுடைய தோற்றம், குருவினுடைய அருள் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பு அவரை தவிர்த்து வேறு யாரும் கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அந்த சொரூப உதயம் என்கிற
இந்த தலைப்பினுடைய அருமைப்பாடு. அதுக்கு ஈடு என அதுதான். அதுக்கு ஈடாகவோ இணையாகவோ வேறு எந்த தலைப்பில், சில தலைப்புகள் எல்லாம் பார்க்கிற பொழுது தான் அது குருநாதரே தந்திருப்பார், திருமூல தேவநாயனாரே தந்திருப்பார், வேறு யாரும் தருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாக தெரிகிறது. குருநாதரை சிவத்தினுடைய சொரூபம் என்று அவர் சொல்லுகிற அந்த விதம், சொரூபமாக இருக்கக்கூடிய சிவம் முதலாக அந்த சொரூப நிலையிலிருந்து இந்த உயிருக்கு வருவது இந்த குருநாதர் வடிவத்தில் தான். அதனால ஆன்மாவில் நின்று அது வரணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய கருணை அளத்தற்கரியதாக இருக்கிற காரணத்தினாலே அது அவ்வாறு வருகிறது. எனவே சொரூப உதயம் என்று அந்த பெயர் சுவாமி கொடுத்திருக்கிற அந்த ஒரு நிலையிலேயே அந்த குருவினுடைய வருகையை சொரூப உதயம் என்று கூறுகின்றார். அப்போ இந்த குரு வருகைங்கிறத விட இந்த சொரூப உதயம் என்று சொல்லுகிற பொழுது இருக்கக்கூடிய அந்த திணிவு இருக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ரென்த்து, அது வேறு எதுலேயும் வராது. அதாவது குருநாதர் தான், சிவன் தான் குருவாக வருகிறார் அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், பலமுறையும் அதை பற்றி பேசியிருக்கிறோம். அது இவரும் சொல்லியிருக்கிறாங்க, சாமியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த குருநாதர் தான் சிவம் அப்படிங்கிறதுக்கு அந்த சொரூபமாக இருக்கிற சிவன் தான் இப்படி வருது, அதுதான் அது, அந்த சொரூபந்தான் அது. எனவே அந்த சொரூப உதயம் என்று சொல்லுவது சொரூப நிலையிலிருந்து காணுகின்ற நிலைக்கு வருகிற சிவம், அது தொடங்குகிற நிலை. அந்த உதயம் என்பது அதுதான். ஒன்று சொல்லப்போனால் நம்முடைய அருள்நிலை உதயம் இல்லையா? அது வரைக்கும் இந்த உயிர் எத்தனை துன்பம், எத்தனை பாடு, அதாவது உயிர்பட்ட துன்பங்களில் ஏன் துன்பப்படுறோன்னு கூட தெரியாமல் துன்பப்படுறது, அதுதான் இருக்கிறதுலே பெரிய துன்பம். எதுக்காக துன்பப்படுறோம், ஏன் இந்த துன்பம் நமக்குன்னு கூட தெரியாமல், அதை நீக்கிக்கொள்ள வழி தெரியாமல், அது ஏன் நமக்கு இன்னும் நம்ம விட்டு நீங்களேங்கிறதுக்கான காரணம் தெரியாமல் மீண்டும் மீண்டும் அந்த துன்பத்திலேயே போய் சிக்கிக்கிற அந்த உயிரினுடைய நிலை ரொம்ப பரிதாபத்திற்குரியது. உயிரோட நிலை மிக மிக பரிதாபத்திற்குரியது. அப்ப அதுக்கு முதலாக இந்த விடுதலை என்பது எங்கே தொடங்குகிறது? சொரூப உதயத்துல தான். அந்த சொரூப உதயத்தை தான் இங்க சாமி குறிப்பிட்டு காட்டி, உயிருக்கு விடிவு என்பது அந்த குருநாதருடைய அந்த அது வந்துருச்சுன்னா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சிவம் வருது வரல எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. நாம அந்த குருவை அந்த குருவை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்ப இந்த கருணை நிலை இன்னும் இதுக்கு எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படிங்கிறது அதை திருமூலர் இப்ப விவரிக்கிறார். அதாவது என்னன்னு கேட்டா, இப்ப குருநாதராக வந்த பொழுது அந்த குருவை, அந்த ஞான குருவை, அந்த ஞானத்தினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடிய குருவை, அதற்கே இருக்கக்கூடிய குணங்களாக இருக்கக்கூடிய சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த குணங்களெல்லாம் உடைய அந்த குருநாதர் வருகிற பொழுது இந்த ஆன்மா பற்றி கொள்ளும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் என்ன? அது தேடிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கு, அதுக்கு அனுப்புகிறோம், அது வராது. ஆனால் அது அதை பற்றி கொள்ளுமா? ஒருவேளை பற்றி கொள்ளாமல் போனான் என்று நினைக்கிறார். ஈஸ்வரனுடைய கருணைக்காக சொல்றேன். ஒருவேளை குருவே அனுப்புகிறோம், அந்த குருவையே அதுக்கு தெரியல. அது இப்ப அந்த குருவை தெரிந்து குருவை பற்றி கொண்டு இந்த குரு உதயம்தான் தம்முடைய வாழ்வில் அருள் உதயம், அருள்நிலை உதயம்
என்கிறது தெரிஞ்சு அது பற்றிச்சுன்னா சரி. ஒருவேளை பற்றாமற் போனால், ஒருவேளை பற்றாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது திரும்பவும் அந்த உணர்வுக்கு வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுமேன்னு சுவாமி நினைக்கிறாராம். அதுக்காக அவர் என்ன செய்கிறார், இந்த சொரூப உதயத்தை சில ஆன்மாக்களுக்கு இரு நிலைகளில் பண்ணுகிறாருங்கிறார். இரு நிலைகளில் அதை செய்கிற காரணத்தினாலே உயிர் ஒருவேளை அது வந்து அந்த குருவை வருகிற பொழுது பற்றுவதற்கு அது வாய்ப்பை ஒருவேளை இழக்குமானால் அதை விட்டுவிடக்கூடாது, அந்த உயிரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற கவலை சாமிக்கு. இது பிடிக்காம போயிடுச்சுன்னா போயிட்டு போகுதுன்னு நினைக்கல அவர். இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கு ஒரு இச்சை வந்து அதுக்காக அது முயற்சி பண்ணதுக்கு பிறகு அதனுடைய தகுதிக்கு அதை பற்றுவதற்குரிய தகுதி இல்லைன்னு வச்சுக்குவோம். அந்த தகுதி இல்லாமல் அதை பற்றாமல் விட்டுவிட்டால் இந்த உயிர் திரும்பவும் அது அது பல்வேறு பிறப்புகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக நேருமே என்று கருதுகிறார். அதனால் சாமி வந்து எப்படி இறங்கி வருகிறார் இன்னும். அப்போ குருவுடைய நிலையையே என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, எல்லா உயிர்களுக்குமே ஞானகுரு நிலையில் வருவதில்லை. எல்லா உயிர்களுக்கும் அதை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த ஞானகுருவுக்கு முந்தைய நிலையிலையும் வரார் குரு. அதைத்தான் குறிப்பிடுகிறார். இதில் ரொம்ப நுட்பமும் ரொம்ப நுணுக்கமும் உடைய அந்த நிலையில் சொல்லுகிறார். இதனுடைய அடிப்படை, திருமூலருடைய அடிப்படை என்னன்னா, எப்படியாவது உயிருக்கு அருள் செய்து விட வேண்டும் என்பதுதான் ஈசனுடைய நோக்கம். நாம் நினைக்கிறது போல எப்போ தப்பு பண்ணுவான் எப்போ விலக்கி விடலாங்கிறது இல்லை ஈசனுடைய நோக்கம். உலக மக்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு உதவி செய்கிற பொழுது நான் ஒழுங்காக இருந்தால் கொடுப்போம், அவன் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா என்று தான் எண்ணுவார்கள். ஆனால் ஈசன் அப்படி அல்ல. ஈசனுடைய அந்த கருணை நிலையே வேற. எப்படியாவது இந்த உயிர் இந்த ஒரு இச்சை மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு இந்த சிவத்தை சேர்த்து விட வேண்டும், சிவத்தை அனுபவிக்க வேண்டும், பிறப்பை நீக்கி கொள்ள வேண்டும், பிறப்பு துன்பமயமானது, அதனால பிறப்பு வேண்டாம் என்று அது விரும்புமானால் அது ஒன்று போதுங்கிறார் குவாலிஃபிகேஷன். அது ஒரு தகுதி போதும். அந்த ஒரு தகுதியை வச்சு இதை எப்படி முன்னேற்றுறது, எப்படி தேத்துறது, இதுதான் அவர் கொள்ளுகிற நோக்கம். அதாவது நீ வந்து 40 மார்க்கு வாங்கு, 50 மார்க்கு வாங்கு, நான் பாஸ் போடுறேன், நீ 40 கீழே வந்து என்ன நான் உன்னை பாஸ் போட முடியாது, ஃபெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஆசிரியர் அல்ல அவர். இந்த ஆசிரியர் எப்படின்னா, நீ ஒருவேளை 40 வாங்க முடியலன்னா நான் பாஸ் மார்க்கை வந்து 40 வைக்காம 30 வச்சிட்றேன், கொஞ்சம் கீழே இறக்கிறேன், நீ அதை முதல்ல பாஸ் பண்ணு என்று தன்னுடைய அந்த பாஸ் லெவலை கீழே இறக்கிறவர். இப்போ 40 வாங்கினா தான் பாஸ்ன்னு என்னால் முடியாதுங்க, அவ்வளோ தூரம் பாஸ் பண்ண முடியாது. சில பேர் எப்படியாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைப்பான். அது 150 ரூபாம்மா, அவ்வளோ பணம் இல்லைங்க எங்கிட்ட அப்படின்னு. 150 ரூபாலாம் இல்லைங்க அது வாங்குறது. சரிங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உங்கள்கிட்ட எப்படியாவது கொடுத்தாவணும், 120 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, அது அவ்வளோ இல்லைங்க என்கிட்ட அப்படின்னு. உங்களுக்கு வாங்கிக்கணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அது சொல்லுங்கள், எவ்வளோ வச்சுருக்கீங்க? என்கிட்ட ஒரு 80 ரூபா தாங்க இருக்குது. சரி, 80 ரூபா இருக்கா? 80 ரூபாய்க்கு நான் தரேன் இதை, ஆனால் நீங்கள் மீதி அந்த 20-30 இந்த பக்கம் எப்பயாவது வந்தீங்கன்னா அதை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சில பேர் வியாபாரம் பண்ணிட்டோம். எப்படியாவது அதை கொடுக்கட்டும். சுவாமியினுடைய வியாபாரமும் இப்படித்தான். ஆனால் அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. ஒரு உயிரை தேர்த்துனா கூட அவருக்கு சந்தோஷம்தான். அதனால் இந்த உயிரானது 40 மார்க்குக்கு பாஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சால் பாஸ் மார்க்கை 40லேருந்து 30 குறைக்கிறவர் அவர். 30 எடு போதும், நான் பார்த்துக்கிறேன் அந்த 10
அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த குருவை பெற வேண்டிய தகுதி உடையவனுக்கு ஒருவேளை தகுதி அந்த அளவுக்கு, என சீடனுக்கு தகுதி வேணுமே அந்த குருவை பெறுவதற்கு, அப்படி இல்லாமல் போகுமானால் அந்த உயிருக்கு குருநிலை இல்லாமல் போயிருமேன்னு வருந்துகிறார். அதனால சுவாமி என்ன செய்கிறார், இந்த சொரூப உதயத்தை 2 நிலைகளிலே செய்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதனால நமக்கு என்ன ஆகிறது என்று சொல்லுகிற பொழுது, மிக உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய ஞானகுரு தான் நமக்கு வரணும். அது எப்போ வருது, நமக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். உனக்கு தக்கவாறு, உனக்கு ஏற்றவாறு உன்னுடைய இச்சை மட்டும் அதில் நிற்குமானால் அதற்கு உரிய நிலையிலே நாம் உம்மை ஆட்கொள்ளுவோம் என்று இறங்கி வருகிறார் சுவாமி. அதைத்தான் இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். இந்த பாட்டு ஒரு ஈடு இணையில்லாத ஒரு பாடு. உரையற்ற ஆனந்த மோனஸ்வரூபத்தற் கரையற்ற சக்தியாதி காணில் அகாரம் அருவுற்று உகாரம் மகாரமதாகி உரையற்ற தாரத்தில் உள்ளொளியாமே. தாரத்தில்னு போட்டால் கூட அது தாரகத்தில் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இது ரொம்ப முக்கியமாக ஒரு நுட்பமாக இதை சாமி செய்திருக்கிறாங்க. இதை இதை 9ல் செய்திருக்கிறாங்க. 9ஆம் தந்திரத்தில் இதை அருளி செய்திருக்கிறார்கள். சிவத்துக்கு எவ்வளவு கருணையோ அவ்வளவு கருணை திருமூலருக்கு. சிவத்தினுடைய கருணை தெரிந்து கொள்ள வேண்டும்னா திருமூலருடைய கருணையை புரிந்து கொண்டாலே போதும். சிவத்தோட கருணையை நாம் புரிந்து கொண்டதற்கு சமானம். அந்த அளவுக்கு கருணையின் வடிவமாக திகழ்கின்றவர் திருமூலர். எப்படியாவது தேற்ற வேண்டும் உயிரை என்பதுதான் நோக்கமாக இருக்கே தவிர, எப்படியாவது தள்ளி விட்டுறணும், ஒன்றும் சரி பண்ணலன்னா நீ போப்பாடி அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல், உனக்கு வாய்ப்பு இருக்கு, முடிக்க முடியும் என்று சொல்லி அந்த உயிருக்கு இந்த பிறப்பை பயன்படுத்தி விடணும். ஏனென்றால் இந்த பிறப்பில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் மரணம். மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய நஷ்டம், பெரிய இழப்பு. அப்படியே அதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்போ நாம் இந்த பிறப்பை எடுத்து இந்த பிறப்பிலே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை தெரிந்து கொண்டு விட்டு அந்த செய்திகளின் அடிப்படையில் நாம் நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்ளாமலோ அல்லது முயற்சிகளுக்கு பலன் கிட்டாமலோ இது போகுமானால், இது இந்த பிறப்பினுடைய பயன் அற்று போகுமானால் அது மரணத்திலே தான் சம்பவிக்கிறது. ஆகையினால டெத் இஸ் எ பெனால்டி. அது ஏன் பெனால்டி அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அது நிச்சயமா இது இருந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருவது தான் இந்த பெனால்டி. அதுக்கு கூற்றுவனுக்கு அந்த பவரை கொடுத்துருக்காரு. நாம இதை எல்லாத்தையும் ரீடிஃபைன் பண்ணி பார்க்கணும். இதை எல்லாமே மறு பரிசீலனை பண்ணி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பிறப்பு இறப்பு, இந்த இறப்புங்கிறது ப்ரீ டிட்டர்மெண்டு ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ தூரம் உண்மையா அது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணணும். அப்படி ப்ரீ டிட்டர்மெண்டு ப்ரீ ஃபிக்ஸ்டாக அதை சுவாமி வச்ச மாதிரி தெரியல. அது வேறு கணக்கு. அது என்ன கணக்கு அப்படின்னா, பிறக்கும்போதே இன்னைய தேதியில் இறக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு அவர் வைக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்குது. அதனால தான் திருஞான சம்பந்தர் சொல்கிற அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கணும்.
அதாவது சாய்க்காட்டெம்பெருமார்க்கே பூணாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே அப்படின்னு சொல்லுகிறவர், நீ நாளும் நன்னெஞ்சே நினைகின்றாய் யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் என்று கேட்கிறார். அப்படின்னா இறந்து போற நாள் தெரியாது அப்படின்னு சொல்ல வரல. இறந்து போற நாளை இறைவன் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அவரு ஏன் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால் அது கூற்றுவன்ட்டு இருக்கு. கூற்றுவன் பிரபஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் இனி இது நோய்களாலும் மற்றவற்றினாலுமே பிணிக்கப்பட்டு கிடக்குமே தவிர இது உய்வதற்குரிய நடவடிக்கைகளே இது விளங்காது என்று சொல்லுவேனால் அவன் எடுத்து இந்த உயிரை இந்த உடம்பில் இருந்து நீக்குவதற்கான உத்தரவை இறைவனிடம் பெற்றுக்கொள்கிறான். அப்பத்தான் அது நீங்குது. ஒரு உயிரே ஒரு பிறப்பை எடுத்ததுக்கு பிறகு அந்த பிறப்பை பயன்படுத்தி கொண்டு அது உய்யுமா என்ன உய்யாதான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதுக்கு டேட் ஆஃப் டெத் ஃபிக்ஸ் பண்ணி என்ன ஆக போகுது? என்ன அது எதுக்கு அவர் செய்யணும்? அதை பிறப்பு கொடுக்கறது எதுக்கு? அது கொண்டு அது உய்யுமா, அதை கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு அது வாழ்க்கையில் அது பிறப்பை நீக்கி கொள்வதற்கும் மேல்நிலைக்கு போகிறதுக்கு அதை பயன்படுத்திக்குமா அப்படிங்கிறத இல்லையா? அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்துக்காக அதை ஒரு பிறப்பை கொடுத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது இருக்கணும், அதுக்குள்ளே அது செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவார்? ஒருத்தருக்கு 20 வருஷம் கொடுத்துட்டு, ஒருத்தருக்கு 40 வருஷம் கொடுத்துட்டு, ஒருத்தருக்கு 60 வருஷம் கொடுத்துட்டு, எப்படி அந்த ஸ்பேனுக்குள்ளே இது முடிக்கும், இது முடிக்காது, இது அப்போ ஒரு ஸ்பேனை கொடுக்குறப்பையே அது முடிக்கணும்னு தானே அவர் எதிர்பார்க்குறாரு. முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறவர் முடிக்க விடாமல் டேட்டை முன்னாலே ஃபிக்ஸ் பண்ண என்ன அர்த்தம்? இல்லை, அதில் ஏதோ சிக்கல் இருக்கு. அதில் அந்த இறப்பு நாளுங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு. இறப்பு நாளை தள்ளி போட்டவர்கள்லாம் உண்டு, இறப்பு நாளை முன்னாலேயே கொண்டு வந்தவர்களும் உண்டு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பல செய்திகள் நமக்கு வருகிறது. அப்ப அடிப்படையா ஒரு விஷயம் தெரியுது. மீனிங்ஃபுல் லைஃபுக்கு இறைவன் ஒரு தனி ஒரு கன்சிடரேஷன் வச்சிருக்கார். இப்ப தின்னனாரை ஏன் அதிக நாள் வச்சுக்கல? 6 நாள் போயிடுச்சு, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. எதுக்கு இருக்கணும் இன்னுமே? அவர் என்ன வேலை? இங்க இத்தனை பணி செய்யற சிவகோசரியாரை என்ன கூட்டு போல? நம்ம தெளிவா பார்த்து கொள்ளணும் அது. ஆகையினால இந்த டேட் ஆஃப் டெத்து அப்படிங்கிறது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நாள் வந்தவுடனே நாம் இறந்து போவோம் அப்படிங்கிறதெல்லாம் தொடக்க காலத்தில் அதெல்லாம் நமக்கு மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்ப இதாகவும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த திருமந்திரமும் நம்முடைய திருமுறைகளும் நாம் கரெக்டாக படிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற பொருள் நல்லா தெளிவாக தெரிகிறது. என்னன்னு கேட்டால், வாழ்க்கை உயிரினுடைய உய்வுக்காக அது பயன்படுமையானால் அதை நோக்கி அது இப்போ தினம் கோயில் போய் சுற்றிக்கிட்டு தினம் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறதுல அர்த்தம். திருமந்திரத்தினுடைய அடிப்படையில் தான் பேசணும். உயிர் உய்வதற்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, அது அதனுடைய உய்வுக்கு என்ன செய்யும். அப்படி அது செய்யலைன்னா அதுக்கு அதை இன்னும் முன்னையே கூட சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் திருமால் ஒரு கணக்கு எழுதி அனுப்புகிறார் அப்படின்னு ஒரு பாட்டு முன்னாடியே இருக்கு. அந்த பாட்டை நம்ம நினைவுபடுத்தணும் திரும்பவும். அதை போய் பார்க்கணும், அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம. ஆகையினால இந்த டேட் ஆஃப் டெத் அப்படிங்கிறத இட் இஸ் ஹை டைம் 9ஆம் தந்திரம் படிக்கிற நாம ரீடிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. அதை அப்படிலாம் அவர் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ண நேரத்தில் அறகுறையெல்லாம் தூக்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன அதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் ஆய வேண்டி இருக்கிறது, ஆய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. மரணம் என்பது
கூற்றுவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பவர் அது. ஆனால் கூற்றுவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கூற்றுவன் பெருமானிடம் ஒவ்வொரு உயிருக்கும் அதை அப்ரூவல் வாங்குறான். அந்தகனும் என அடர்ந்து வருகையில் அஞ்சலன வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயேங்கிறார். அப்ப இந்த டெஃபனிஷன் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. எனவே இப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு உயிரானது இந்த உயிர் பற்றிய பிரஜை இல்லை, உடம்பை பற்றிய பிரஜை இல்லை. நாம உயிர், நாம உடம்பு அல்ல. நாம உயிர், நமக்கு உய்வதற்காக தரப்பட்ட சாதனத்தில் இருக்கிற நாம் எப்படி இந்த உய்வை பெற வேண்டும்? உய்வு பெறுவதற்குரிய முதல் நிலை மீண்டும் பிறப்பு வருவது கண்டு அஞ்ச வேண்டும், பயப்படணும், நடுங்கணும். அது அந்த நடுக்கம் இயல்பா இருக்கணும், ஆர்டிபிஷியல் எல்லாம் இருக்கக்கூடாது, இயல்பாவே இருக்கணும். மறுபிறப்பு உள்ளத்தளவில் அதன் மேல அச்சமும் பயமும் வெறுப்பும் நடுக்கமும் இருக்கணும். எல்லா அடியார்களுக்கும் அருளாளர்களுக்கும் உண்டு. நீங்க எடுத்து விட பாருங்க. கோவாய் முடுகிய அடுதிரல் கூற்றம் கும்மைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடி என்மையே பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்படி முழும் கண்டாய் என்று அப்பர் சுவாமி சொல்லுகிறார் இல்லையா? ஆகையினால இந்த அடிப்படையில இந்த உயிருக்கு நலம் செய்வதற்குத்தான் ஈசன் நலம். அதனாலதான் நன்றுடையானை தீயது இலானை. ஞானசம்பந்தர் என்ன ஞானசம்பந்தர் வாக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாக்கு! அதுக்கெல்லாம் நம்ம we have to find. அதான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, நீங்க 9ஆம் தந்திரம் இந்த திருமூலரை நம்ம ஓரளவுக்கு சுவாமி சொல்றதெல்லாம் நம்ம பார்த்தாதான் உண்மையிலேயே தேவாரம் திருவாசகத்துக்கு உரிய டெஃபனிஷன், ரீடெஃபனிஷன், உண்மையான அணுகுமுறை எல்லாமே புரியும். அதாவது நம்ம இந்த பிறப்பை பயன்படுத்தி கொள்வது எப்படி அப்படின்னு நமக்கு இருக்கிற அக்கறையை விட சுவாமிக்கு அதிக அக்கறை. அவர் சொல்றார், உரையற்ற ஆனந்தமோன சொரூபத்தன் கரையற்ற சக்தி ஆதி காணில் அகாரம் மறுவுற்று உகாரம் மகாரமதாகி உரையற்ற தாரத்தில் தாரகங்கிறது ஆதாரம் அல்லது பிரணவம் உள்ளொளி யாமே. பிரணவங்கிறது தொகுத்தும் அதே நேரத்தில் அது அதனுடைய வகுத்தும் சொல்லப்பட்ட நிலை உண்டு. அகர உகர மகர விந்துநாதம் என்றும் அதனை சொல்லுவார்கள், அல்லது அதனை ஓ என்றும் ஓங்காரமாகவும் சொல்லுவார்கள். இந்த ரெண்டு நிலையிலையும் சொல்லுவார்கள் அந்த ஓங்காரம். எனவே ஓங்காரம் என்பது ஆற்றல். எனவே அது ரொம்ப நுட்பமா என்ன சொல்றார் சாமின்னா, அருளாக இறைவனை உணர்வது, ஞான குருவை உணர்வது, அருளாக உணர்வதற்கு முன்பாக அதை ஆற்றலாக உணர்வது. இதுதான் அவரு குறிப்பிடுகின்ற அந்த நுட்பம். அருளாக உணர்ந்து உள்ள நுழைஞ்சு போறது தான் ஞான குருவை பிடிச்சிட்டு போறது. அதுக்கு முன்னால கீழ் இருக்கிற நிலை ஆற்றலாக உணர்ந்து, மிகப்பெரிய ஆற்றலாக அதனை உணர்ந்து, சிவத்தோடு ஆற்றலை உணர்ந்து, சிவத்தை ஆற்றலாக உணர்வது தான் உண்மையிலேயே சக்தி. சிவத்தை ஆனந்தமாக உணர்வது தான் சிவம். இந்த ஞான குரு இன்னும் கீழே வருவார், ஆற்றலாக காட்டுகிற ஞான குரு. எனவே ஞான குருவாக இருக்கிறவர் இந்த ஆற்றலின் அடிப்படையிலே அவரு காட்டுவார். அப்படின்னா என்ன அப்படின்னு நாம பார்க்க வேண்டும்.
அந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பற்றி பேசுகிற பொழுது உரையற்ற ஆனந்த மோன சொரூபம், இதுதாங்க சொரூபம். உரையற்ற சொல்லுவதற்கு அகப்படாத, சொல்லுகின்ற வார்த்தைகளிலே அகப்படாத, அதுதான் உரையற்றன்னு. அந்த உரையற்ற அதில் ஆனந்த மோன சொரூபம், ஆனந்த வடிவமானதும் மோனமே நிலையிலே இருப்பதும், மோனமே ஆன நிலை. அப்ப ஞானத்தினுடைய நிறைவு மோனம். சும்மா இரு சொல்லற, சொல்லுகைக்கு இல்லை என்ற எல்லையுள் என்னை செல்ல விட்டவா என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே மோன சொரூபத்தன் என்று சொல்லுவது குருவானவர் ஆனந்த மோன சொரூபமாக இருக்கக்கூடிய சிவத்தை காட்டுவதற்காக வருகின்ற ஞானகுரு. அப்படி வருகின்ற அந்த ஞானகுரு அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த சீடனானவன் அந்த மோனகுருவை பற்றி கொண்டு அவர் காட்டுகிற அந்த நெறியிலே நின்று ஆன்ம தரிசனம் பெற்று ஆன்ம லாபம் பெறுகின்ற நிலைக்கு ஆன்ம சுத்தியாக வேண்டும். எனவே ஆன்ம சுத்தி பெற்று ஆன்ம லாபத்தை பெறுகின்ற அந்த நிலைக்கு வருகின்ற அளவுக்கு அதற்கு வலிமை இல்லை என்றால் ஆசை இருக்கிறது. நுந்துகன்றாய் நான் இங்கிருந்துன்னாரு மணிவாசகர். நிறைய அருளாளர்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சாமி விஷயம் என்னன்னு தெரியுது சாமி, என்ன செய்கிற என்ன விஷயங்கிறதெல்லாம் தெரியுது சாமி, வர முடியல சாமி, அதுதான் முடியல சாமி, அதுக்குத்தான் நீ அருள் செய்யணும் சாமின்னு நிறைய அருளாளர்கள் கேட்குறாங்க. எனக்கு புரியுது சாமி, என்ன நடக்குது இங்கே, என்ன நான் கேட்கணும், நான் என்ன அடையணும், நான் எதை செய்யணும் என்றெல்லாம் எனக்கு தெரியுது சாமி, ஆனால் அதை பற்றி கொண்டு வர முடியல சாமி என்று நினைக்கின்ற அந்த உயிர்கள் நிரம்ப உண்டு. இப்போ இந்த உயிர்களுக்கு குருவை அனுப்புறதா வேண்டாமா? இப்போ அதுதான் கேள்வி. இந்த உயிர்களுக்கு குருவை அனுப்புறதா வேண்டாமா? இது பக்குவம் வந்துருச்சு, அது நிற்கிறதுக்கு சத்தனிவாதமே நிற்கிறதுக்கு குருவை அனுப்புறதுக்கு ஒன்றும் கேட்க வேணாம், அனுப்பிச்சு விட்டுறலாம். அது பிடிச்சிக்கோ டக்குன்னு. சத்தினிபாத ஸ்டேஜில் இருவினை ஒப்பம் மலபரிவாகம் சத்தினிபாதம் வந்த நிலையில் அங்கே குருநாதர் நின்னார்னா அவ்வளோதான். அது சும்மா பெட்ரோலில் தீ பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கும். பெட்ரோலில் தீ பிடிக்கிறதுக்கு வைக்கணுமா கொண்டு போய்? வேண்டாமே, அந்த மாதிரி பிடிச்சிரும் அது. ஆனால் அந்த நிலை இல்லைன்னு வச்சுக்குவோம். இதுக்கு இன்னும் சொல்ல போனால் தீவிரதரமாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நடந்துருது, மந்ததரமாக இருக்கிற உயிர்களுக்கு என்ன ஆகும்? அதுங்களுக்கு தெரிஞ்சு போகும். புண்ணிய பாவம்லாம் நல்லா தெரியும், பாவத்து பக்கமே போகாதுங்க. அதுங்க பக்தியில் நிற்குங்க. என்ன செய்யறது இதுக்கு அப்படின்னு கேட்குற பொழுது தான் அதுக்கு கீழ் லெவலில் போய் அதை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அதை எடுத்து அதுக்கும் குரு அனுப்புகிறார். அதுதான் சொல்கிறார். ஞான குருவுக்கு கீழேயும் குரு உண்டு, அதையும் அவர் தான் அனுப்புகிறார் இல்லை, அவரே வருகிறார். அதைத்தான் சொல்லுகிறார். ஞான குரு மட்டுமல்ல, ஞான குரு சிவநிலையில் வருவதும் உண்டு, ஞான குரு சக்தி நிலையில் வருவதும் உண்டு. ஞான குரு சக்தி நிலையில் வருகிறது அவர்களுக்கு அப்படிங்கிற. அப்போ சக்தி நிலையில் வருகிற ஞான குரு எப்படின்னா பிரபஞ்சத்தையே காட்டி தூக்கி கூட்டி கொண்டு போகிறவர். அப்போ அதுக்கு எதை காட்டினால் அது பற்றுமோ அதனையே காட்டி அதிலேயே கூட்டி கொண்டு போவது, அதுதான் செய்கிறார். அதனால தான் அகார உகார மகாரமதாகி என்று குறிப்பிடுகின்றார். அகார உகார மகாரமதாகினா பிரணவத்தினாலே இங்கே நடக்கின்ற படைப்பு, துடைப்பு, காத்தல் என்கிற அந்த செயல்களை பற்றி எல்லாம் தெளிவு நிகழ்த்துகின்ற அருள் நூல்கள் வழியாகவும் தொடர்ந்த உபதேசத்தினாலும் தனக்குள்ளே வைத்து கொள்ளுகின்ற அந்த காவலினாலும் இதனால் அந்த உயிரை
இந்த சக்தி நிலையிலே இருக்கக்கூடிய குருவானவர் பற்றி கொள்ளுமாறு சக்தி நிலையிலே சிவம் வருகிறது. அதனால தான் ஆனந்த மோன நிலையிலே ஞான குருவாக வருகிறவர் சக்தி நிலையிலேயும் குருவாக வந்து உயிர்களை ஆட்கொள்ளுகிறார். எனவே ஞானகுரு நமக்கு வருவாரா, நமக்கு வர முடியுமா, நாம் அந்த அளவுக்கு உயர்லையே என்று கருத வேண்டிய உயிர்களுக்கும் குருவானவர் வருகிறார். அவர்களுக்கு தக்கவாறு அந்த நிலையிலே அந்த உயிர்களை ஆட்கொண்டு அந்த நிலையிலே அழைத்து சென்று அங்கே ஞான நிலையிலே அவரே ஞான குருவாக நிற்கிறார் என்கிறதைத்தான் இங்கே சொல்லுகிறார். உரையற்ற தாரகத்தில் உள்ளொளியாமே என்று குறிப்பிடுவது அந்த ஓங்காரம். உரையற்ற தாரகம் என்றால் ஓங்காரம்தான். சொல்லுவதற்கு சொல்லப்பட முடியாத அந்த ஓங்காரத்தின் உள்ளொளியாக இருக்கிறது. இப்போ மேல் லெவலுக்கு அதை வர முடியலன்னா உடனே அடுத்த லெவலுக்கு வந்து தூக்கி நீ மேலே வா 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 வான்னு மேலே கூப்பிட்றாரு. மேலே வருது. மேலே வந்தால் கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிடலாம். மேலே வர முடியல, மேலே எக்குது, கஷ்டப்படுது. உடனே என்ன தெரியும், ஒருபடி கீழே இறங்கி வந்து டக்குன்னு கையை பிடிச்சி மேலே கூட்டு போகிறார். அதையும் செய்வாருங்கிறார். எனவே ஞானகுரு ஞானகுருவாக மட்டும் இருப்பதில்லை, ஞானகுருவினுடைய கீழ்நிலைக்கும் வந்து அந்த இடத்திலேயும் குருவாக இருந்து அழைத்து போகிறவர் அவர்தான். அதுவும் அவர் தாங்கிறார். அது அவர் இல்லை வேற யாருன்னு நினைச்சிட வேண்டாம், அதுவும் அவர் தான். உயிருக்கு இருக்கக்கூடிய இச்சையை கண்டுதான் அவர் வந்து இந்த நிலைகளை எடுக்கிறார் என்று அதை தெளிவுபடுத்துகிறார். ஆகையினாலே சொல்லை கடந்ததாகவும் ஆனந்த வடிவமாகவும் மோன நிலையிலே இருப்பதுமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் சொரூபமாக குருவை அனுப்புகின்ற ஞானகுருவாக வருகின்ற அந்த நிலையில உயிர்களை ஆட்கொண்டாலும் கூட இன்னும் அந்த நிலைக்கு ஏறுவதற்கு இந்த பிறப்பை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லையே என்று ஏங்குகிற உயிர்கள் இருக்குமானால் இன்னும் கீழேயும் வந்து, எனவே ஞானகுரு என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அது வந்து அதனுடைய அந்த ஞானகுருவினுடைய தரம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஞானகுருங்கிறது அவர் சிவமே தானே இல்லையா? சிவமே தான் ஞானகுருங்கிற பொழுது சிவத்தினுடைய அத்தனை தன்மைகளும் உடையவராக ஞானகுரு விளங்குகிறார். அதனால தான் அந்த 4 குணங்களாக சொல்லப்படுகின்ற ஆனந்தம், ஆனந்தம், சத்தியம், ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் விளங்குகிறவர் சிவமே தான். அது அந்த மாதிரி உயிர்கள் வருகிற பொழுது அது சிவத்தை செல்வதற்கு ஞானகுரு பற்றி கொண்டு அழைத்து கொண்டு போறார். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற உயிர் கதி என்ன அதை நினைக்கிறார். அது திருமூலர் நினைக்கிறார். ஏன்னா அது சிவன் தான். அது திருமூலர்கள் அது என்ன நினைக்குது, இப்ப வந்து அந்த நிலைக்கு தகுதி பெற்று வந்த உயிர்கள் அழைத்து போவது இருக்கட்டும், இன்னும் அதுக்கு வரணும் ஆனா வர முடியலையேன்னு ஏங்குகிற உயிர்களுக்கு என்ன செய்வது? அதுதான் ஒரு கொஸ்டின். அதுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணாதது வேண்டாம். அந்த உயிர் வரட்டும், பக்குவம் பெற்று வரட்டும், அது வேற விஷயம். ஆனால் அதை பற்றி தெரிந்து அதில் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஆனால் முடியாமல், அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் இந்த பன்றிக்குட்டிகளுக்கு தாய் பன்றியாக இருந்து அதை செய்தது நம்ம மணிவாசக பெருமான அதை குறிப்பிடுவார். இயக்கியமார் என்மருக்கு என்குணம் தந்த பெருமான் என்று சொல்லுவார். அதே போல இந்த இறைவனுடைய கருணை என்கிற ஒன்று இருக்கு. அது எப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணுவோங்கிறது நோக்கத்தில் இருக்காது, எப்போ குவாலிஃபை பண்ணுவோங்கிற நோக்கத்தில் தான் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட்டு எப்போ எப்படி பாஸ் பண்ண வைக்கலாங்கிற வாத்தியாக இருக்கும், எப்படி ஃபெயில் பண்ண வைக்கலாங்கிற வாத்தியாருக்கும் இருக்கிற வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அது எப்படியாவது தள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு வேண்டியது 2 பேர் தான் சார், மொத்தம் 30 பேர் வந்திருக்கிறாங்க சார், 2 பேர் தான் வேணும், எல்லாருமே கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, 2 பேர் தான் எடுக்கலாம். அப்போ மீது 28 பேரை கழிச்சு கட்டியாக வேண்டியிருக்கு. ஆகையினால 28 பேரை எப்படி கழிக்கலான்னு சோதனை. ஆனால் இறைவன் அப்படி இல்லை, 3 லட்சம் பேர் இல்லை, 30,000 பேர் இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர். ஆகையினாலே அவருக்கு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ள வேண்டியது தான் அவருடைய கருத்து.
ஆகையினாலே இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஞானகுரு என்கிற உயர்ந்த நிலையில இருக்க குரு வந்துதான் நம்மை அழைத்து போக வேண்டும் என்பதல்ல. இச்சை மட்டும் நாம் வைத்திருந்தால் நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு அதற்கும் கீழே இருக்கக்கூடிய சக்தி நிலையிலே கூட அவர் குருவாக வருகிறார், அதுவும் அவர்தான் வருகிறார் என்று அதனை வலியுறுத்துகிறார். ரொம்ப ரொம்ப ஒரு மைல்கல் போன்ற பாடல் இது. ஏன்னா பலரும் என்ன நினைக்கிறார்கள், பலரும் என்ன கேட்கிறார்கள்னா, எல்லாருக்கும் எப்படி சார் ஞானகுரு வந்து அதுக்கு சொல்லியிருக்கிற தகுதியை பார்த்தால் நம்ம அந்த அளவுக்கு போய் அதை பற்ற வேண்டி இருக்கிறதே என்று கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் திருமூலர் சொரூப உதயத்தினுடைய நிறைவில். இன்னும் அடுத்த பாடலு ரொம்ப அற்புதமாக சொல்லி இதை நிறைவு செய்கின்றார். ஆமாறு அறிந்தேன் அகத்தின் அரும்பொருள், போமாறு அறிந்தேன் புகுமாறும் இது என்றே, ஏமாப்பதில்லை இனி ஓர் இடமில்லை. இனி ஒரு இடம் இல்லை. நாமாம் முதல்வனும் நாம் எனலாமே. என்ன நம்பிக்கை, எவ்வளவு அந்த உயர்ந்த நம்பிக்கையை ஊட்டுகிறார். எந்த உயிராக இருந்தாலும் படிச்சிருச்சுன்னா, அதுக்கு பொருள் தெரிஞ்சு அதை படிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்மளும் தேறிடுவோம் போல இருக்க அப்படின்னுட்டு. அப்படி வந்து அது சொல்லுகிற செய்திகள் எல்லாம் பெரிய பெரிய அரிய செய்திகளாக இருந்தாலும் அதனை நமக்கு அரிதான நிலையாக காட்ட மாட்டார். ஆமாறு அறிந்தேன், நடக்கிற காரியமா தான் எனக்கு தெரியுது இதுங்கிறார். இது நடக்கிற காரியம்தான், நடக்காத காரியத்தை சாமி நமக்கு சொல்லவே மாட்டார், அதுக்காக அதை வைக்கவும் மாட்டார். அகத்தின் அரும்பொருளாமாறு அறிந்தேன், ஆமாறு அறிந்தேன், அரும்பொருள் ஆமாறு அறிந்தேன், அரும்பொருள் அகத்தின் ஆமாறு அறிந்தேன். எனக்கு எளிய பொருள்கள் எல்லாமே புறத்தே இருப்பது நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எனக்கு எதெல்லாம் வந்து புறத்தே இருக்கோ அந்த பொருள்கள் எல்லாம் எளிதாக அடையக்கூடிய பொருள்கள் என்பது தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் ஒன்று தெளிவாக என்ன தெரிஞ்சதுன்னா, அடைவதற்கு அரிதான ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அது வெளியில இல்லை, அது உள்ளே இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற. எனவே அகம் புறம் என்பதனுடைய வேறுபாடு என்னன்னு புரிஞ்சு போச்சு. எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே புறத்தே இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் எளிமையாக கிடைக்கின்ற பொருள்கள் எல்லாம் எனக்கு வேறாக இருக்கின்றன. ஆனால் அரிதாக கிடைக்க வேண்டிய பொருளோ எனக்கு வேறாக இல்லாமல் எனக்கு உள்ளேயே இருக்கின்றன. இதுதான் அவர் சொல்லுகிற தத்துவம். இது எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தானேன்னு கேட்கிறார். எனக்கு வந்து ஒரு உணவுல இன்பம் வேணும்னு வச்சுக்கோங்க. உணவு எங்க இருக்கு? புறத்தே தான் இருக்கு. புறத்தே இருக்கிற உணவை எடுத்து இந்த உடலை கொண்டு அனுபவித்து இந்த உயிரானது இன்பத்தை அனுபவிக்குது. உயிர் தான் அது இன்பமா இருக்குன்னு கருதுது இல்லையா? அதுதானே ப்ரெஷர், அதுக்கு தானே. இந்த உணவு எங்க இருந்தது? வெளியில இருந்து. அப்படி வெளியில இருக்கக்கூடிய பல்வேறு விதமானவற்றை நான் இன்பம் இன்பம் என்று தேடிக்கொண்டிருக்கிற, நான் இன்பம் என்று நினைத்து அடைவது எல்லாமே எளிதாக வெளியிலே கிடைக்கிறது. ஆனால் அரிதான ஒரு பொருள் உதாரணமாக சொல்ல போனால் தூய்மை, எண்ண தூய்மை, அல்லது ஈசன் கருணை, அல்லது ஈசனுடைய திறம், அல்லது உயிரின் தன்மை, இதையெல்லாம் எங்க வெளியில் தெரிஞ்சுக்கிறது? அது உள்ள இருக்கு. அப்ப இது ஈசன் என்று சொல்லக்கூடிய கருணைக்குரிய பொருள் அது உள்ளே இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நல்லா என்ன தெளிவா தெரியுதுன்னா, உயிர் என்று சொல்லக்கூடியதே உள்ளே இருக்குங்கிறது பொழுது அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த அரும்பொருளும் உள்ளத்தான் இருக்கு. எனவே அரும்பொருள், அரிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவமும், பொதுவாகவே அரிய பொருள்கள் அகத்திலே உண்டு, மிக அரிய பொருளாக இருக்கக்கூடிய சிவமும் அகத்தில் என்பதை ஆமாறு அறிந்தேன், அது போமாறும் அறிந்தேன்.
அது போகிறது, வெளியில் கிளம்பி போகிறது எனக்கு நல்லா தெரியுதுங்கிறது. வெளியில் கிளம்பி போகிறதுன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தெளிவாக இல்லாமல் புரியாமல் அது மறைந்து இருப்பதையும் எனக்கு தெரிகிறது. உள்ளே இருக்கு, ஆனால் எனக்கு தெரியல. அதான் போமாறு அறிந்தேன். போமாறு அறிந்தேன்னா உள்ளே இருக்கிறது தெரியாம இருக்கு. அரும்பொருள் போமாறு அறிந்தேன் அப்படின்னா என்னை விட்டு போறது தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுதான் இருக்கு. அது போறது எனக்கு தெரியுது, போறது எனக்கு தெரியுது, அது புகுவது எனக்கு தெரியுது. புகுமாறும் அறிந்தேன், போமாறு அறிந்தேன், புகுமாறும் அறிந்தேன், இது போமாறும் அறிந்தேன், இது புகுமாறும் அறிந்தேன். இப்ப எதுக்கு இதை சொல்றாருன்னா, இந்த எளிய வழி ஒன்று சொல்லியிருக்க முன்னாடி, அதை நீ செய்தாலே நீ மேலே வந்துடலாம். அந்த எளிய வழி என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, குருநாதருடைய வடிவத்தை உள்ளுக்குள்ளேயே நிறுத்துறது தான். அப்படி குருநாதருடைய வடிவத்தை உள்ளேயே நிறுத்துவதற்கு நீ அது வெளியில இருக்கிற வடிவம்னு நீ நினைக்கக்கூடாது. அதை உள்ளே நிறுத்த வேண்டிய வடிவம் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் வெளியில வந்திருக்குது. எனவே உள்ளே அதை நிறுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிற பொழுது என்னால் முடியல. அது உள்ளே புகுந்த அந்த நிலையிலேயே வெளியில போயிடுது. அதை நிறுத்த முடியல. அதை மட்டும் நிறுத்த நான் தெரிந்து வைத்திருப்பேனே ஆனால், குருநாதருடைய வடிவத்தை உள்ளேயே நிறுத்துவதற்கு நான் தெரிய வைத்திருப்பேனே ஆனால், எனக்கு சிவத்தை சென்று சொன்னார் இல்லையா, அந்த பாட்டில் சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக அந்த உரு அன்றியே நின்று உருவம் நினைப்பார்க்கு உள்ளுரும் சோதி, உருவம் நினைப்பவர் ஊழியும் காண்பர் என்று உருவத்தை பற்றி சொன்னாரே. அந்த வடிவம் என்று சொல்லக்கூடியதை உள்ளே நிறுத்துவது எப்படி? போமாறு அறிந்தேன், புகுமாறும் அறிந்தேன். இது அப்ப இந்த அரும்பொருளாக இருக்கக்கூடிய அதுதான் இந்த குருவாக வந்திருக்கிறது என்று சொன்னதுனாலே அதன் வடிவத்தை உள்ளே நிறுத்தி கொள்ளலாமே என்று பார்த்தால் அது நிற்கிறது இல்லை. அது தெளிவாக எனக்கு ஆவது இல்லை. அது நீங்குவதும் வருவதுமாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரிந்தது. எனக்கு காரணம் புரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்ட்டு, இந்த வடிவத்தை ஏன் என்னால் உள்ளே நிறுத்த முடியல அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாட்டின் காரணமாக நிறுத்த முடியல. எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாட்டு என்ன அப்படின்னு கேட்டால், எதை எடுத்தாலும் நான் எனதுன்னு தான் என்னால் சிந்திக்க முடியுதே தவிர இதை தாண்டி சிந்திக்க முடியல. அப்போ அவர் வடிவத்தை உள்ளே பிடிச்ச பிறகு நான் எனதுன்னு என்ன வந்ததுன்னா அது போயிடுது. திரும்ப நான் எனதுங்கிற எண்ணம் தேய்ஞ்சுது இல்லைன்னா திரும்ப உள்ள வருது. அது அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் எனது என்று சொல்லக்கூடிய செருக்கு இருக்கிறதே, அது என்னால் நடக்கிறது, என்னால் நிகழ்கிறது, என்னால் தான் ஆகிறது, இது என்னுடையது, இது எனக்கு உரியது என்றெல்லாம் எண்ணுவது இருக்கிறதே, இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய குறைபாடு. எனவே எனக்கு இருக்கக்கூடிய குறைபாடு ஒரு சின்ன ஒரு பொருளை கூட, ஒரு சின்ன பொருள், ஒரு பேனா, ஒரு பென்சில், இதாவது பரவாயில்ல, பேனா பென்சில் என்னது நானே என்ன, ஒரு பேருந்தில் ஏறி ஒரு இடத்துல உட்கார்ந்தா அந்த இடத்தையே தன்னுதுன்னு நினைக்கிறோம் பாருங்க. இந்த உரிமை, இந்த இடத்த நம்முடையதுன்னு நினைக்கிறதுனால அதில் நாம் காட்டுகிற உரிமை, அதில் நாம் காட்டுகிற அந்த தன்மை சில பேர் காட்டுகிற பொழுது அந்த அந்த பற்று தெரிகிறது. ஆகையினால எதையும் என்னுடையது என்று சொல்லாத நிலை, இது என்னது அப்படின்னு நினைக்கிற முடியும். இந்த நினைப்பு இல்லாமல் இருக்குமே ஆனால் இந்த வடிவம் உள்ள நிற்கிறத நான் பார்த்துட்டேன். போமாறு அறிந்தேன், புகுமாறும் அறிந்தேன், இது என்றே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏமாப்பதில்லை, இனிமே செருக்கு கொள்வதில்லை என்ற முடிவுக்கு வந்தேன். செருக்கு கொள்வதில்லை என்ற முடிவு வரும்பொழுது எதையும் என்ன எல்லாமே என் குருநாதர். என் ஆவி உடல் பொருள் அனைத்தும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்றே, என் ஆவியும் உடலும் உடைமையும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூர் எனக்குண்டோ. அப்ப அந்த நிலை ஏமாப்பதில்லை. அப்படி செய்தால் இது நிற்கும்.
ஏமாப்பதில்லை, இனி ஓர் இடமில்லை. இதை தவிர்த்து வேற புகலிடமும் கிடையாது. தெளிவா சொல்லிட்டேன். இந்த பிறப்புல தப்பிக்கிறதுக்கு வந்த குருவை பிடிச்சிக்க வேண்டியதுதான். இனி ஓர் இடமில்லை, நாமா முதல்வனும் நாம் எனல் ஆமே. ஏமாப்பதில்லை, இனி ஓர் இடமில்லை. போமாறு அறிந்தேன், இது புகுமாறும் அறிந்தேன். அகத்தின் அரும்பொருள் ஆமாறு அறிந்தேன். ஈதென்றே போமாறு அறிந்தேன், ஈதென்றே புகுமாறும் அறிந்தேன். அரும்பொருள் போமாறு அறிந்தேன், புகுமாறும் அறிந்தேன். அது ஆமாறும் அறிந்தேன். ஓ, அப்ப இது ஒரு சின்ன ஒரு இந்த நினைப்பை சீர்படுத்திக் கொள்வதனாலே வருகிற வெற்றி பெரிய வெற்றியாக இருக்கிறது. இந்த நினைப்பை சீர்படுத்திக்கிறதுங்கிறது பெரிய வெற்றியை தருகிறது. எல்லாம் என்னுடைய குருநாதருடையது என்று எண்ணுகின்ற பொழுது எதுவுமே நம்மளது இல்லை, எல்லாமே அவருடையது என்று எண்ணுகிற பொழுது அவர் உள்ளே இருக்கிறார். அப்ப எனக்கு எல்லா நிலைகளும் எனக்கு கூடுகிறது. ஆமாறு அறிந்தேன், ஏமாப்பதில்லை, செருக்கு கொள்வதில்லை. எனவே நான் செருக்கு கொள்ளாததுனால இனி ஓர் இடம் இல்லை. இதை தவிர, இடம்னா புகலிடம், எனக்கு இதை விட தஞ்சம் எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அந்த குருநாதருடைய வடிவம், அதுதான் சொரூப உதயம். அது சிவத்தினுடைய உதயமாக அங்கே நிகழ்வதனால இனி எனக்கு வேறு இடம் இல்லை, இல்லையா? இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஒரு நல்ல பொருளை ஒருவன் ஒரு கணவன் உண்ணுவானே, ஆனால் அவனுக்கு உடனே மனைவியினுடைய நினைப்பு வரும். உடனே நினைப்பு வரும், ஐயோ அவளுக்கு கொடுக்கணுமே, நல்ல அது இதை விரும்பி உண்ணுவாள். ஒரு மனைவி என்கிறவள் ஒரு நல்ல பொருளை உண்ணுகிற பொழுது அவர் நல்லா சாப்பிடுவாரு, அவருக்கு கொடுக்கலாமே என்று என்ன வரும். ஏன் தான் உண்ணுகிற பொழுது தனக்கு இனிமையானவரை எப்படி எண்ணுகிறது? காரணம் என்னன்னு கேட்டா அந்த அன்பின் நிலை தான். இந்த உண்ணுகிற இப்ப அவர்கள் உண்ணுகிற பொழுது நமக்கு எப்படி மகிழ்வு வரும்? நாம உண்டாதானே நமக்கு மகிழ்வு வரும். ஆனால் அவர்கள் உண்ணுகிற பொழுது நமக்கு எப்படி மகிழ்வு வருகிறது என்று கேட்டால், அப்ப இந்த உணர்வு என்பது உண்ணுகிற பொழுது வருகின்ற இன்பம் என்கிற உணர்வு உண்டால் மட்டும் வருவதில்லை, அதனால மட்டும் வருகின்றதல்ல. அந்த உணர்வு அன்பு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உண்டாகிற உணர்வு, இல்லையா? அது அப்படி இந்த குருநாதர் மேல் வைத்த அன்பினாலே, அவருடைய திருவடியின் மேல் வைத்த அந்த பற்றினாலே, அவர் மேல வைத்த தீராத அந்த அன்பினால இனி நாம் போய் பற்றுவதற்கு ஒரு இடம் இல்லை. நான் இனிமேல் நினைக்கிறதுக்கோ பற்றுவதற்கோ சொல்லுவதற்கோ இடம் இல்லை. நாமாம் முதல்வனும் அவரு நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாருங்க. உயிரை விட்டு என்றுமே சிவம் பிரிந்ததில்லை, என்னைக்கும் கூடவே இருக்கு. அந்த அத்துவிதம் என்னைக்கும் உண்டு. ஆனா உயிர் தான் அதை உணர்றதில்லை. உயிர் உணராத நிலையில நாம இருந்த முதல்வனும் உண்டு. நாம இருந்த முதல்வன், அது உயிராகவே இருந்த முதல்வன். அந்த உயிராகவே இருந்த முதல்வன் அங்கே உயிர் தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு, அது தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு நாம இருந்தது. அப்படி நாம இருந்த முதல்வன் இப்பொழுது நாம் எனலாமே. இப்ப நாம் முதல்வனாகவே இருக்கலாம். அந்த உணர்வு வந்து விடும் என்று குறிப்பிடுகிறார். அது ரொம்ப அழகா சொல்லுகிறார். நாமாம் முதல்வனும் நாம் எனலாமேன்னா நாம் சிவம் எனலாமே. அப்ப அது உயிராக இருந்த சிவம் இப்பொழுது உயிருக்குள்ளே சிவம் உயிராக இருந்தது. இப்ப சிவத்துக்குள்ள உயிர் சிவமாக இருக்கிறது. அதுதானே, முதல்ல உயிரும் சிவமும் இருந்தது. சிவம் பிராமினண்டா இல்லை, உயிர் பிராமினண்டா இருந்தது. சிவம் இருக்குது, ஆனா உயிர் பிராமினன்ட். இங்கேயும் உயிரும் சிவமும் இருக்கு, ஆனா அங்க உயிர் பிராமினன்ட் இல்லை, சிவன் தான் பிராமினன்ட். அதுதான் முதன்மை. இங்கே சிவம் அது சொல்றாரு. நாமாம் முதல்வனும் என்று சொன்னால் உயிர் முதன்மையாக இருந்து முதல்வனோடு இருந்தது. இப்பொழுது சிவம் முதன்மையாக இருக்க நாம் இருக்கலாமே.
நாம் எனலாமேன்னா சிவமே முதன்மையாக இருக்க நாம் அதற்குள் அடங்கி நிற்கலாம், நாமே சிவமாக இருக்கலாம். இப்போ நம்மை பார்க்கிற பொழுது நாம் சிவமாக இருக்கலாம்னா இது சிவம்னே நினைப்பாங்க. எப்ப அப்படின்னா அந்த நினைப்பு வருவதற்குரிய காரணம் என்னன்னு கேட்டால் குருநாதர் அந்த குருவை உள்ளேயே நிறுத்துகிற பொழுது, அவரை விட்டு பிரியாத நிலை உள்ளே நிறுத்துகிற பொழுது நாம் சிவம் எனலாமே. அந்த நிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். அதை செய்வதற்கு தன்முனைப்பு நீக்கப்பட வேண்டும் என்கிற அந்த செய்தியோடு நாம் சொரூப உதயத்தை இந்த அளவில் ரொம்ப அற்புதமாக சுவாமிகள் ஆகையினாலே நமக்கு ஞான குருதான் வர வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு முன்பாக ஞான குருவினுடைய கீழ்நிலை அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய சக்தி நிலை என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச நிலையிலே குருவாக காட்டி நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்த வருகின்ற உயர்ந்த செய்திகளை, ஆன்மீக செய்திகளை அதிலே தோயுமாறு செய்து உணருமாறு செய்து உடன் அழைத்து செல்லுகின்றவரும் அந்த அழைத்து செல்லுகின்ற குருநாதரும் சிவன்தான். எனவே அதையும் ஞான குருவாகவே கருதுக. ஏன் என்று சொன்னால் உயிர் அந்த நிலைக்கு வர முடியவில்லை என்பதற்காக சிவம் இந்த நிலைக்கு இறங்கி சக்தி நிலைக்கு வந்திருக்கிறது. சிவநிலையில் இருக்கக்கூடிய ஞானம் உண்டு, அது மேல்நிலை சொரூபம். அது சக்தி நிலைக்காக கீழே இறங்கி வரும். அது அனாதி, இது ஆதி. சக்தி நிலைக்காக வருகின்ற சொரூப உதயமும் உண்டு. அது கீழே இருக்கக்கூடிய உயிர்கள் மேல் வைத்த கருணையினாலே அவற்றிற்கு வருகிறது. அவரும் சிவமாக வருகிற குருதான். அவரும் சிவமே குருவாக வந்தவர்தான். அவர் பிரபஞ்சத்தை காட்டி, ஆற்றலை காட்டி, ஓம்காரத்தை காட்டி, அதனுடைய ஆற்றல் செயல்படுகிற விதத்தை காட்டி, பிரபஞ்சத்தை காட்டியே அழைத்து சென்று ஞான குருவான நிலையிலே சிவத்தோடு சேர்ப்பார் என்கிற செய்தியும் சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் ஆதரவு என்பது அன்பர்களை சேர்த்து விடுவது. 10 பேரை சேர்த்திங்கன்னா, ஒருத்தரும் 5 பேரையாவது சேர்த்திங்கன்னா ஞானத்திரள் வலுவடையும். அதை நீங்கள் எனக்காக செய்து தர வேண்டும். அது ஒரு நீங்கள் செய்கிற பெரிய தொண்டு என்று தாங்கள் கருத வேண்டும். ஏன்னா திருமுறையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள். மாதம் அந்த புக்கை பார்க்கும்போது திருமுறையின் மேலே ஈர்ப்பு, அந்த தொடர்பு, சித்தாந்தம் வருகிறதுக்கு நம்முடைய சைவ சமய கொள்கைகள் போல எந்த சமயம் எந்த மதத்திலையும் அந்த கொள்கைகள் இல்லை. எல்லா சமயம் எல்லா மதமும் போற்றப்பட வேண்டியதுதான், அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கூட இறைவனை காட்டி ஒன்று சேர்க்கிற நிலையில் எல்லா கொள்கைகளையும் தெளிவாக எடுத்து சொல்லி இந்த பிறப்பினுடைய பயன் என்ன என்பதை தெளிவாக சொல்லுகிற சமயம் நம்முடைய சித்தாந்த சைவம். அதை தெளிவுபடுத்துவது ஞானத்திரள். அதனை நீங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி அவரவர்கள் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதில் வருகிற கட்டுரைகளுக்கும் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம், நல்ல ஆதரவு தரலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.